திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மண்மலை கிராமத்தில் வசிக்கிறேன். எனது நிலம் தோப்புவாடி எல்லையில் அமைந்துள்ளது. செங்கம் போலூர் புறவழிச்சாலை எடுப்பதற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கு எங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். அதில் எனது நிலம் 340 சதுர மீட்டர் எடுக்கிறேன்னு என்று என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் என்னுடைய எனக்கு பணம் வந்து 1,53,000 போடன்ட்டு என்கிட்ட கையொப்பம் வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் பணம் போட்டதும் குறைவாக 1,23,400 போட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்டிஏ கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை துவக்க மலைக்கோட்டை மாநகர் திருச்சிக்கு வருகை தரும் நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மீட்டிங்கில் சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது 1,53,000 நிலத்திற்கு கொடுத்து விட்டு 340 சதுர மீட்டர் எடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் எடுத்த நிலமோ 390 சதுர மீட்டர் எடுத்திருக்கிறார்கள். அந்த இன்னும் வந்து 50 சதுர மீட்டருக்கு உண்டான பணமும் எனக்கு கொடுக்கவில்லை. எனது நிலத்தில் ஆழமாக பள்ளத்தை வாரி எனது விவசாய நிலத்திற்கு வண்டி போயிட்டு எதுவும் விவசாய வேலை செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீறி கேட்டால் நான் அப்படித்தான் வாருவேன், அப்படித்தான் செய்வேன். நீ நிலத்துக்கு போகணுன்னாக்க நீ தனியாக பாதை அமைத்துக்கொள் அப்படி என்று எங்களை மிரட்டுகிறார்கள். மிரட்டும் தோணியில் பேசுகிறார்கள். இன்னும் எங்களுக்கு 340 சதுர மீட்டருக்கு உண்டான தொகையே எனக்கு வந்து சேரவில்லை. எங்கிட்ட சொல்லி கையொப்பம் வாங்கினது ஒன்று, எங்ககிட்ட பணத்தை உங்களுக்கு ஒப்பந்தம் போட்ட அமௌண்ட் வந்து அனுப்பிடுவாங்க. நிலத்தையும் எடுத்திருக்காரு. ஒப்பந்தத்தை மீறி அவங்க வேலை செய்கிறாங்க. கேட்டால் நீங்கள் எங்கள் வருவாய்த்துறைக்கு போய் பார்த்துக்கா, எங்களுடைய அதிகாரம் எங்களுக்கு தட கல்லு நட சொல்லியிருக்காங்க. நட்டிருக்கேன், தட நான் வருவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அடாவடியாக செய்கிறார்கள். டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துவிட்டு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்தோம். எங்களை ஒரு மணி நேரமாக வந்து காக்க வச்சு வெயிலில் காக்க வச்சுருக்காங்க. யாருமே இன்னும் சாப்பிடல, எதுவுமே இல்லை. பெண்கள்லாம் மயங்கி விழுறாங்க. இது போல் எங்களை அலக்கழிக்கிறார்கள். எங்களுக்கு வேறு என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை. ரொம்ப வருத்தத்தோடு இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். வருவாய்த்துறை எங்களுக்கு உண்டான இழப்பீடும் எங்களுக்கு என்னுடைய அதிகப்படியான இடத்தை எடுத்திருக்கிற அளவுக்கு மீறி அதை அளவீடு எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு உண்டான தொகையும் எங்களுக்கு பைசல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்க வேண்டும். அதுவரை எங்கள் நிலத்தில் யாரும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலரோ யாரும் எங்கள் நிலத்தில் வரக்கூடாது.